இந்த பூவை எனக்கு வச்சு விடுங்க மாமா. இதுக்காக தான் கூப்பிட்டியா? பின்ன உங்க கையால பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் பூ வாங்கினேன். வச்சு விடுங்க மாமா. கொடு. பாத்தீங்களா மாமா நம்ம நிலைமைய? நீங்க என் புருஷன் தானே இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நான் உங்க கையால பூ வச்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இந்த கோயில் விஷயம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். எல்லாம் தானா சரியாயிடும். அந்த நாளுக்காக தான் மாமா நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியணும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா வாழணும் மாமா. அதுதான் என்னோட ஆசையே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத ரேவதி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சந்தோஷமா வாழும். மாமா எப்படியோ பேசி அம்மாவை சம்மதிக்க வச்சீங்க. அப்பாவை கலச பூஜைக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இந்த கோயில் விசேஷம் எல்லாம் முடிஞ்சதும் ஒரு நாள் முழுக்க உங்க கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. அவ்வளவுதானே? நீ எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ, என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறியோ, அதெல்லாம் நான் கூடவே இருந்து உனக்கு வாங்கி தரேன். போதுமா? உங்க கூட இருக்கிறத விட வேற என்ன எனக்கு பெருசா வேணும் மாமா? நீங்க என்ன வேணாலும் கேளு, தரேன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான் மாமா வேணும். எனக்கு உங்க பக்கத்திலேயே இருக்கணும். எனக்கு உங்க மடியில படுத்து விடிய விடிய கதை பேசணும். அதுதான் என்னோட ஆசை மாமா. கண்டிப்பா நடக்கும் ரேவதி. இந்த கலச பூஜை நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்க. எதுக்கு கண் கலங்குற? உங்க கூட இருக்க போறேன்னு நினைச்சதும் சந்தோஷமா இருக்கு மாமா. சரி, நம்மளை தேட போறாங்க. போலாமா?